ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சிபிஐஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்ல தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் பார்த்துக்க போகிறோம். ஐ ஹோப் போன 2 கிளாஸஸோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருக்கும் ப்ளஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கஜுராஹோ டெம்பிள். கஜுராஹோ டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரிங்களா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இதை கட்டின அரசங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேலா டைனஸ்டி. அதாவது சண்டேலா டைனஸ்டி அரசர்கள் தான் இந்த கோயிலை கட்டினாங்க. இது இந்த கஜுராஹோ கோவில்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 2 வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கஜுராஹோ கோயில்களுக்கு எப்போ யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்றது 2 வாட்டி கேட்டிருக்காங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1986 1986ல யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கஜுராஹோ கோயில்களுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் கோயில் வந்து ரொம்பவே முக்கியமான கோயில், ஜெகநாதர் ஆலயம். மேக்சிமம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஜெகநாதர் ஆலயம் எந்த ஸ்டேட்ல இருக்கு, அங்க என்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க அப்படின்னு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெகநாதர் ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில் பூரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா, ஒடிசாவில் பூரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகநாத், பல்தேவ் அண்ட் சுபத்ரா. ஜெகநாத், பல்தேவ் அண்ட் சுபத்ரா. ஜெகநாதர் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணரை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெகநாதர், அதாவது பகவான் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் என்னன்னா ஜெகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில ஒயிட் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் பகோடா இதுவுமே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒயிட் பகோடா அப்படின்னு அழைக்கப்படுற கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகநாதர் ஆலயம். ஏன் இதுக்கு ஒயிட் பகோடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட இமேஜை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர்ல இருக்கும். அதுவுமே என்னன்னா பகோடா ஸ்டைல்ல இருக்கும். பகோடா ஸ்டைல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புத்திஸ்ட் மடாலயங்களை எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட இமேஜ் பாத்தீங்கன்னா அந்த புத்திஸ்ட் ஸ்டைல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ என்னன்னா ஒயிட் பகோடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கட்டின அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தவர்மன். சரிங்களா, இதை கட்டின அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தவர்மன். அடுத்த கோயில் பார்க்கலாம். அடுத்த கோயில் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமப்பா டெம்பிள். ராமப்பா டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு. சரிங்களா, ராமப்பா டெம்பிள் தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு. இதுக்கும் யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதாவது 2021ல ராமப்பா டெம்பிளுக்கும் யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இதுவுமே கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா லார்டு. இங்க ராமப்பா டெம்பிளோட முக்கியமான கடவுள் யார், அதாவது ராமப்பா டெம்பிளோட முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு சிவா. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, லார்டு சிவா. சரிங்களா, அடுத்த பிற பாத்தீங்கன்னா விருபாக்ஷா டெம்பிள். விருபாக்ஷா டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. சரிங்களா, கர்நாடக மாநிலத்துல ஹம்பி அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஆக்சுவலி இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு சிவா. லார்டு சிவா தான் இங்க முக்கியமான கடவுள். இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர அரசர்கள். அதாவது விஜயநகர அரசர்கள் தான் இந்த கோயிலை கட்டினாங்க. விருபாக்ஷா டெம்பிள் ரொம்பவே முக்கியமான கோயில். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் சன் டெம்பிள். சூரிய கோயில் முக்கியமான எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. இது சூரிய கடவுளுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் என்னன்னா சூரிய கோயில். இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிங்க தேவா அப்படிங்கிற அரசர் தான் இந்த கோயிலை கட்டினாரு. இந்த கோயிலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகநாதர் கோயில ஒயிட் பகோடான்னு சொல்லுவாங்க. இந்த கோயில என்னன்னா பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் அதே தான். ஜெகநாதர் கோயிலுக்கு என்ன இது சொன்னாரோ அதே ரீசன் தான் இங்கேயும். என்னன்னா புத்திஸ்ட் மடாலயங்களோட ஸ்ட்ரக்சர்ல இந்த கோயில் இருக்கும். அதுக்கு பிறகு என்னன்னா இதுக்கு வந்து என்னன்னா பிளாக் கலர்ல இருக்கும். ஜெகநாதர் கோயில் வந்து என்ன ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து இதோட ஸ்தூபிஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். சரிங்களா, அதனால என்னன்னா பிளாக் பகோடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் எப்ப கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா 1984, அதாவது 1984ல யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான கோயில் காமகேயா டெம்பிள். சரியா, காமகேயா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல குவஹாத்தியில இருக்கு. சரிங்களா, அஸ்ஸாம்ல குவஹாத்தியில இருக்கு. இங்க முக்கியமா ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுவாங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா அம்புபாச்சி ஃபெஸ்டிவல், அம்புபாச்சி மேளா. இது வந்து எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் இல்லைன்னா ரயில்வே ஸ்ட்ராட்டஜிக்கல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் நிறைய வாட்டி இது கொஸ்டின் ஆன்சர்ல கேட்டிருக்காங்க.
அம்புபாச்சி ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல கொண்டாடுவாங்க, எந்த கோயில்ல கொண்டாடுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா காமாக்கியா டெம்பிள் அஸ்ஸாம்ல இருக்கு. அஸ்ஸாம்ல குவஹாத்தில இருக்கு. ஒரே ஒரு வாட்டி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த அம்புபாச்சி அதாவது காமாக்கியா டெம்பிள் எந்த ஹில்ஸ் மேல இருக்கு, அதாவது இந்த கோயில் வந்து எந்த ஹில்ஸ் மேல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது என்னன்னா நிலச்சலா ஹில்ஸ். சரிங்களா, நிலச்சலா ஹில்ஸ் அப்படிங்கிற ஹில்ஸுக்கு மேலதான் என்னன்னா இந்த கோயில் அமைந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி டெம்பிள். ராமநாத சுவாமி டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரிங்களா, தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் அப்படிங்கிற மாவட்டத்துல இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு சிவா, அதாவது சிவபெருமான் தான் இங்க முக்கியமான கடவுள். இங்க எந்த அரசர்கள் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, அதாவது ராமநாத சுவாமி ஆலயத்தை எந்த அரசர்கள் கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள். பாண்டிய அரசர்கள் 12ஆம் நூற்றாண்டுல இந்த கோயிலை கட்டிருக்காங்க. சரிங்களா, பாண்டிய அரசர்கள் 12ஆம் நூற்றாண்டுல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம முக்கியமா பார்க்க போற கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள். பிரகதீஸ்வரர் டெம்பிள் ரொம்பவே முக்கியமான கோயில். நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோயில் எங்க இருக்கு, அதாவது எந்த மாநிலத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அப்படிங்கிறது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. என்னன்னா தமிழ்நாடு. சரிங்களா, தமிழ்நாட்டுல இந்த கோயில் இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை மாவட்டத்துல இந்த கோயில் இருக்கு. அதுக்கு பிறகு என்னன்னா இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன், அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு என்ன முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் இந்த கோயிலுக்கு எப்ப கிடைச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா 1987. அதாவது 1987 நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு முக்கியமான கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் டெம்பிள், அதாவது கைலாசநாதர் ஆலயம். இந்த கோயிலுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே கோயில் எப்படி கட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல போவாங்க. அதாவது நம்ம மண்ணில் இருந்து அஸ்திவாரம் அமைச்சு அதுக்கு பிறகு மேல கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த கோயில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மலையை எடுத்து அந்த மலையோட மேல் பக்கத்துல இருந்து குடைவரை மூலமா குடைஞ்சு அதுக்கு பிறகு என்னன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஒரு மலையை அப்படியே செதுக்கி ஒரு கோயிலா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலை எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எல்லோரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரிங்களா, மகாராஷ்டிராவில் எல்லோரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு சிவா. லார்டு சிவா தான் இங்க முக்கியமான கடவுள். அது இங்க கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணர், அதாவது ராஷ்டிரகூட்ட வம்சத்தின் அரசரான முதலாம் கிருஷ்ணர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் எப்ப கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா 1983, அதாவது 1983 இந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ அமைப்போட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு நம்ம முக்கியமா பார்க்க போற கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் தான். இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி, அதாவது பார்வதி தேவியோட ஒரு அவதாரமான மீனாட்சி அம்மன் தான் இந்த கோயிலோட முக்கியமான கடவுள். இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய அரசர்கள் தான் கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலை முற்கால பாண்டிய அரசர்கள் கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலோட கோபுரங்கள் அடுத்து மறுசீரமைப்பு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள். அதாவது இந்த கோயிலை கட்டினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முற்கால பாண்டிய அரசர்கள். இதை மறுசீரமைப்பு பண்ணி கோபுரங்கள் இதெல்லாம் கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாயக்கர்கள். அந்த நாயக்கர்கள முக்கியமான நாயக்கர் யாருன்னா திருமலை நாயக்கர் தான் இந்த கோயிலுக்கு சீரமைச்சதுல முக்கியமான பங்கு ஆற்றியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போற கோயில் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி டெம்பிள். பத்மநாப சுவாமி டெம்பிள் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில். உலகிலே பணக்கார கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதையல் பிளஸ் நிறைய விஷயங்கள் இந்த கோயில இருக்கதா நம்பப்படுது. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளா, அதாவது கேரள மாநிலத்துல இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்ட கோயில். விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் என்னன்னா இந்த பத்மநாப சுவாமி. இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னு கூட ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டா, அதாவது மார்த்தாண்ட அரசர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம முக்கியமா பார்க்க போற கோயில் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாபோதி டெம்பிள், அதாவது புத்தர் ஞானம் பெற்ற இடமான மகாபோதியில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் என்ன மகாபோதி டெம்பிள். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு. சரிங்களா, பீகார்ல இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தா.
புத்தர் தான் இங்க முக்கியமான கடவுள். இதை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர். அதாவது அசோக பேரரசர் இந்த கோயிலை புத்தருக்காக கட்டினார். அதுக்கு பிறகு இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 பிசி. இது கேட்கல, பட் என்னன்னா அசோகரோட டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். அசோகர் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்காக இந்த ஒரு டேட்டை நம்ம அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த கோயில் எப்ப கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 250 பிசி, அதாவது கிமு 250வது வருஷத்துல இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இதுக்கு பிறகு முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் யுனெஸ்கோ அமைப்பால 2002ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது யுனெஸ்கோ அமைப்போல 2002ஆம் ஆண்டு இந்த கோயில் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா டெம்பிள். வெங்கடேஸ்வரா டெம்பிள் அதாவது நம்ம எல்லாருமே காமனா தெரியும் திருப்பதி வெங்கடாச்சலபதி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கு. இதோட முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் தான் இங்க முக்கியமான கடவுள். இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் அரசர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிதிம்பா தேவி டெம்பிள். ஹதிகும்பா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களை. ஹிதிம்பா தேவி டெம்பிள் ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல மணாலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா பகதூர் சிங். எப்ப கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1553 ஏடி, அதாவது 1553 வருஷம் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த ஹிதிம்பா தேவி அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல வர பீமனோட மனைவி, அதாவது மகாபாரதத்துல வர பீமரோட மனைவி தான் யாருன்னா ஹிதிம்பா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். அதுக்கு பிறகு முக்கியமான கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா தசாவதாரா டெம்பிள். சரிங்களா? தசாவதாரம் அப்படிங்கிறது என்னன்னா விஷ்ணுவோட 10 அவதாரங்களை கொடுக்கிறது தான் தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 அவதாரங்களை நினைவுபடுத்தும் விதமா ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு, அதாவது லார்டு விஷ்ணு தான் இங்க முக்கியமான கடவுள். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவானோட 10 அவதாரங்களை இந்த கோயில்ல பார்க்கலாம். நம்ம விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களையும் இந்த கோயில்ல பார்க்கலாம். சரிங்களா? இந்த கோயில் யாரோட காலகட்டத்துல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்துலதான் இந்த கோயிலை கட்டினாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போற முக்கியமான கோயில் பார்த்தா அங்கோர்வாட் டெம்பிள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உலகில் கட்டப்பட்ட கோயில்களை ஒரு மிகப்பெரிய கோயில் அப்படிங்கிறத பெருமையை பறைசாட்டி நிற்கிறதா இந்த கோயில், அதாவது அங்கோர்வாட் டெம்பிள். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்போடியா நாட்டுல தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் இந்த அங்கோர்வாட் டெம்பிள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் இந்த இடங்கள்ல தான் ரொம்ப கேள்விகள் அதிகமா கேட்கறாங்க. இதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது இந்த பக்கமா எழுதி போட்டிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெருமையை சார்ந்திருக்க இந்திய மாநிலம் எது? அதாவது இந்தியாவில் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. சரிங்களா? ஒடிசாவை தான் இந்தியாவின் கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் அதிகமான கோயில்கள் இருக்கும். ஸோ இந்தியாவிலே எந்த மாநிலத்துல அதிகமான கோயில்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில் அதிகமான கோயில் இருக்கு. ஒடிசாவில் பர்டிகுலரா அதன் தலைநகரமான புவனேஸ்வர்ல ரொம்ப அதிகமான கோயில்கள் இருக்கு. சரிங்களா? ஒடிசாவோட தலைநகரான புவனேஸ்வர்ல ரொம்ப அதிகமான கோயில்கள் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு என்னன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில கோயில்கள் இப்போ கேட்டிருக்காங்க. இந்த கோயில்கள் எந்தெந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றது ஒரு சில வாட்டி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா சாய்பாபா டெம்பிள், ஸ்ரீரடி சாய்பாபா டெம்பிள்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. சரிங்களா? மும்பையில இருக்க ஸ்ரீரடி சாய்பாபா டெம்பிள் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா போரம்டியோ டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்க ஒரு டெம்பிள் தான் என்ன போரம்டியோ டெம்பிள். இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு சிவா. ஐ ஹோப் ஹைலைட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லார்டு சிவா தான் இங்க ரொம்ப முக்கியமான கடவுள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லேபாக்ஷி டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. சரிங்களா?
ஆந்திர பிரதேசத்தில் இருக்க ஒரு முக்கியமான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேவாக்ஷி டெம்பிள். அதுக்கு பிறகு என்னன்னா ரன்புரேஸ்வர் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கு ரன்புரேஸ்வர் டெம்பிள். அதுக்கு பிறகு முக்கியமான இது ஒரு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, என்னன்னா கோமதீஸ்வரா, லார்டு கோமதீஸ்வரர் டெம்பிள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இந்த கோமதீஸ்வரா அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமண கோயில் இது. ஆக்சுவலி கோமதீஸ்வரா அப்படிங்கிறது சமண கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு. இதுல இருக்க இந்த கோமதீஸ்வரர் ஸ்டாச்சு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நெட்ல. எப்படின்னு அதுல வர ஸ்டாச்சு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன்ல, அதாவது ஒரே ஒரு கல்லால ஒரே சிங்கிள் ஸ்டோன்ல செதுக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சு தான் இதுன்னா இந்த கோமதீஸ்வரர் ஸ்டாச்சு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக்ல உள்ள முக்கியமான கோயில்கள் பிளஸ் அதோட சிறப்பம்சங்கள், எந்த கடவுள் முக்கியமான கடவுள் எங்கே இருக்கு அப்படிங்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் கேட்ட முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து ஒரு வீடியோஸா தந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரு 3 வீடியோ இருக்கும். 3 வீடியோவும் பாருங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இருந்தா கேட்பாங்க.